தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில் வரும் நாட்கள் எப்படி இருக்கும் என்பது தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதாவுடன் நமது செய்தியாளர் செலினா நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பருவமழை துவங்குவதற்கு முன்னதாகவே தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாகவே மழை பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில் அடுத்த கட்டமாக இன்றும் அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் அமுதா நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். தென்மேற்கு பருவமழை துவங்குவதற்கு முறையே தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பதிவாகி இருக்கு. அடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும்? அடுத்து வரக்கூடிய நாட்கள் நமக்கு மிக முக்கியம். ஏன்னா தென்மேற்கு பருவமழை துவங்குவதற்கான வாய்ப்பு நம்ம கேரளாவில் 27 மேன்னு சொல்லியிருக்கோம். அதோடு கூட வளிமண்டலத்தின் மேலடுக்குகளிலே ஒரு சுழற்சி நிலவுகிறது. அது வங்கக்கடல் பகுதியிலையும் இருக்குது. அந்த சுழற்சியின் காரணமாகத்தான் நமக்கு சில நாட்களாக நல்ல மழை பெய்தது. அடுத்த 2 நாட்களுக்கு கூட நம்ம கனமழை சில மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கோம். மேலடுக்கு சுழற்சி வங்கக்கடல் பகுதியில் இருக்குது. உருவாகுவதற்கான வாய்ப்பு அரபிக்கடலில் 21ஆம் தேதி வாக்கிலே உருவாகுவதற்கான வாய்ப்பு உள்ளது. அது 22ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக லோ ப்ரெஷர் ஏரியாவாக வலுப்பெறவும் பின்னர் அது வடக்கு நோக்கி நகர்ந்து மேலும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது அரபிக்கடலில் இருக்கின்ற அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அது வடக்கு நோக்கி நகரும் போது நம்ம காட் ஏரியாஸ் தமிழ்நாட்டில் உள்ள மலை பாங்கான பகுதிகளில் நீலகிரி, கோவை, அதை ஒட்டிய சில பகுதிகளெல்லாம் மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. சென்னையை பொறுத்த வரைக்கும் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே சமயத்தில் வெப்பம் அதிகமாக கூடிய சாத்தியம் உண்டு. வங்கக்கடல் பகுதின்னு பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி தெற்கு ஆந்திர பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடலின் வடக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் இங்கெல்லாம் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது.